எதற்கலாமோ அவார்டு ஒரு நல்ல புது தருணம் மாட்டேங்குது. அப்படி எதுவும் அவார்டு தந்தா நமக்கெல்லாம் முதல் பரிசு. ஏன்னா காலையில எழுந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் கொண்டாடி ஒரு வேலை தேவையில்லை, எல்லா வேலையும் நம்ம தான் தேவை. நம்ம 60 வேலை எந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிய போகுது. சரி நம்ம குளத்தை போடுவோம். வெள்ளிக்கிழமை விடியின் வேலை காதலை கோலம் போட்டேன். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன். சரி கோலம் போட்டு முடிச்சாச்சு. இந்த குப்பையை கொண்டே கொட்டிட்டு வருவோம். என்ன ரொம்ப தூரம் நோக்கமா இருக்கு? இதே வீடு நம்ம குழந்தை வீடா? என்ன இன்னும் ஆத்துல கூட்டாம வச்சிருக்கியா? சரி நம்ம குப்பையை இதுலயே போட்டுவோம். அவனே எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து அள்ளிக்குவா. என்ன கும்பல் எந்த பக்கம்? என்னது என் வீட்டு பக்கம் வந்துட்டு நீ என்ன என்ன கேட்கறியா? இப்ப புரிஞ்சு போச்சு. அப்பப்ப இதே மாதிரி என் வீட்டு வாசல்ல குப்பை கிடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம் இதெல்லாம் தெரியாம வச்சிருந்தேன். நீதானா? டேய் சும்மா விட மாட்டான், ஊரை கூட்டுறேன். ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னு, நம்ம ஊரு 2 மண்டாட்டிக்காரர் கோவாலு ஈரமான மேல புகார் கொடுத்திருக்காரு. அதுக்கு பஞ்சாயத்தில் கூட்டு இருக்குது. எல்லாரும் கூட்டத்துக்கு வந்து சேருங்க. என்ன கோபாலு, உன் பேரு பஞ்சாயத்து கூட்டி இருக்கிறோம். நம்ம ஊர் பேரு யாரு எதுக்கு பத்தி தைரியமா சொல்லு, அதுக்கு தண்டனை கொடுத்துடலாம். தலைவரே அது வந்துங்க உள்ள புறா என்னது அருணாவா? இப்ப தேவைப்படாது, தேவைப்படும்போது பின்னால வாங்கிக்கிறேன். குடி குடி என்ன தலைவரே, இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டு வாசலும் குப்பை கிடக்குது. இதுக்கு காரணமானவங்க சும்மா விடக்கூடாது. இதே பஞ்சாயத்து நாளை கண்டுபிடிச்சு அந்த மரத்துல இருந்தனா தலையா கட்டி தொங்கவும் தலைவரே. அவன் இருக்கிற வேகத்தை பார்த்தா 60 மீட்டர் ஆபத்து வந்துடும் போல இருக்கேன். ரொம்ப கவனமா டீல் பண்ணி கழிச்சு விடுறான். நடந்துட்டான் பஞ்சாயத்து நடந்துட்டான். யாரெல்லாம் தைரியமா சொல்லுப்பாங்க. பயப்படாதா? பயப்படாதா? கேட்கிற டைம்ல தைரியமா சொல்றேன். சொல்லு, நீதான் தைரியமா சொல்லு. சொல்ற சொல்ற இதுக்கு போய் வேண்டாம் பயப்படுறேன் சொல்றேன். என்ன பேசுற? நம்ம ஊர் பேர குணம் தெரிஞ்சு பேசுற. இன்னும் கோபால சொன்னாரா? பின்னாடி எவ்வளோ பிரச்சனை வருமானு எழுதிக்கிறான். அதெல்லாம் கோபாலு என்ன கொலை மாதிரி தயாராட்டுற? பயப்படாம சொல்றா. நான் என்ன நினைக்கிறேன்னா, டேய் நீ என்ன நினைக்கிறேன்? அவன் நினைக்கிறான் கொண்டாடி பிள்ளைய பத்தியே. நீ என்னமோ நினைக்கிறேன்னு. அப்ப நான் வந்து பஞ்சாயத்துல சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. சொல்ல உனக்கு உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு எதாவது சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அனுமதிக்கிறது யாரு? நீ பஞ்சாயத்துல உட்காந்து கிழிச்சது போதும். உட்காரு. பெரியவங்க நீங்க பேசுறப்ப பேசுன குத்தி விட ராஸ்கர். நீங்க பேசுற இன்னும் முறைப்ப அதை வச்சு அவனுக்கு தெரியும். ஏன்டா பயப்படுற? அட என்ன தலைவரே, கோபால் என்ன மாதிரி தைரியமான இருந்தா பரவாயில்ல. கொஞ்சம் பயந்தவங்க தானே. ஒரு பஞ்சாயத்துல கருப்புசாமி வெள்ளசாமி காட்டி கொடுத்துட்டானே, அவனை விரட்டி வெட்டலையா? அதெல்லாம் நன்மை வந்து போமா இல்லையா?
இவனை நானே வெட்டி பொண்ணு என்ன விழுதியா என்ன விழுதியா பெரிய மனுஷன் ரொம்ப நேரமா கேட்டுருக்கீங்க சொல்லணும் கேட்டீங்களா சொல்ல நீ சொல்றா சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லவும் மாட்டேங்கிறேன் நல்லவும் மாட்டேங்கிறேன் ஐயோ கேப்ப ராஸ்கல் எதாவது பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கிறாயா உட்காரியா ஊருக்காரங்களுக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் வீட்டுல இருக்க குப்பையை மக்கும் குப்பை மக்கா குப்பையை பிரிச்சு வைங்க பஞ்சாயத்துல இருந்து குப்பை வாங்கி தடுத்தமா வரும்போது அதுல போடுங்க அதை விட்டுட்டு அடுத்த வீட்டு வாசல கொண்டு போய் தள்ளுறது கொட்டவும் வேண்டாம் அதே போல குப்பையை எரிக்காதீங்க அதுல இருந்து ஒரு பொண்ணால நம்ம மூச்சு காத்து கெட்டு போய் உசுருக்கு ஆபத்தா போயிடும் சரியா இப்பயாவது சொல்லலாம் யாரையும் உங்க வீட்டு வாசல குப்பையை கொட்டினது ஐயா என் வீட்டு வாசல்ல யாரும் குப்பையை கொட்டல யாரும் குப்பையை கொட்ட மாதிரி கனவு தாயா கண்டேன் நான் பஞ்சாயத்து கொண்டு தப்புதாயா ஐயா என்னை விட்டுருங்க நான் போறேன் விட்டுருங்க போ அதான் அவனே சொல்லிட்டேன்னு போ ஆனா அவ்வளவு பஞ்சாயத்தை கூட்டத்தை கூட்டிடுறது போட்ட பொங்கிய குழம்பாக்கிய தின்னுட்டு வேலை வெட்டிய பாருங்க வீட்டு வாசல்ல குப்பை நிறைய கிடந்தா யாருக்கிட்டே சொல்லி கேள்வி வராம என்கிட்ட சொல்லு போ யோ உனக்கு மட்டும் நிறைய சொல்லணுமா என்னையா செத்து மாடு மாதிரி எங்க சுத்தி வர எனக்கு உண்மையெல்லாம் ஒரு சந்தேகம் எம்எல்ஏயா பெருசு இந்த பஞ்சாயத்தை காட்டிய நாமத்தை பாடு எடுத்துதான் தெரியும் தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்காத